ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணர், மூத்த பத்திரிகையாளர், உங்கள் விருப்பமான உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், இன்னைக்கு நம்மளுடைய பிரத்யேக டாபிக், பிடிச்சமான டாபிக், நம்ம பார்வையாளர்கள் ரொம்ப விரும்பக்கூடிய புவிசார் அரசியல் குறித்து தான் பேச போறோம். இஸ்ரேல் அமெரிக்கா ரெண்டும் சேர்த்து ஈரானை தாக்குச்சு, ஒரு கொமினியெல்லாம் கொலை பண்ணுச்சு, அதுக்கப்புறமா அயோத்தியா போட்டாங்க. இப்போ ட்ரம்ப் கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி தெரியுது, நான் முடிச்சிட்டேன் அப்புறம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி போயிட்டாங்க. இப்போ இவங்க ஹார்மோஸ் நீரிணையை அடைச்சிட்டு ஒவ்வொருத்தருக்கும் டோக்கன் போட்டு பணம் வாங்குறாங்க. எங்ககிட்ட எண்ணெய் வாங்கிட்டா உங்களுக்கு நான் ஃப்ரீயாக விடுறேங்கிற மாதிரி ஈரான் இப்போ அடுத்த லெவலுக்குங்கிற மாதிரி போகிற சூழல் வந்துருச்சு. இனி அடுத்து என்ன நடக்கும்? இஸ்ரேல் தனியாக இருந்து இதை எப்படி எதிர்கொள்ளும்? இப்போ அமெரிக்கா கிட்டத்தட்ட கைவிட்ட மாதிரியான சூழல் தெரியுது. இஸ்ரேல் தனியாக இருந்து அடித்து காலி பண்ணிடுமா எல்லாத்தையும்? எப்படி போகும் இனிமேல் இஸ்ரேல் ஈரான் அரசியல்? அதாவது இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மத்திய கிழக்குல இன்னைக்கு இல்லை, இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்கா என்ன பண்ணான்னா, இதை நம்ம ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு, பலருக்கும் இது தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்றோம். இந்த மத்திய கிழக்குல யார் ஆதிக்கம் செலுத்துறது, புரியுதா? இப்ப நம்ம ஏரியாலலாம் இந்த பணக்கார ஏரியால ஒரு ரவுடி இருப்பான். அவனுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். ஃபுல்லா கடைகள் பூரா பயங்கர பிசினஸ் ஆகிற கடையில பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 1000 10,000 20,000 ஈஸியாக கொடுப்பாங்க. சாதாரண ஏரியாவில் போனீங்க அப்படின்னா மாமூல் வடிவேல் மாதிரி தான், தூக்கி தக்காளி பழத்தை தூக்கி போடுவான், இவ்வளோதான் இருக்குது, வேணா பிடிச்சிட்டு போ அப்படின்மா. ஏன்னா அவன்கிட்ட ஒன்றும் கேட்கவும் முடியாது, கத்தியை காட்டி. இப்படி தான் அது ஒரு பணக்கார ஏரியா மத்திய கிழக்குன்றது. 1911 அப்புறம், 1922 அப்புறம், 28 அப்புறம், அராம்கோ கம்பெனி வந்ததுக்கப்புறம், அதே மாதிரி இன்னும் சில நிறுவனங்கள் எண்ணெய் எடுக்க ஆரம்பித்த உடனே 80s அப்புறம் தானே அந்த கம்பெனி, அமெரிக்க கம்பெனி 1928 அப்புறம், சரியா? 25 28 தான் அராம்கோ. அந்த எண்ணெய் எடுக்கிற நிறுவனங்கள்லாம் அப்பதானே வந்துச்சுன்னு? இல்ல எண்ணெய் கண்டுபிடிச்சது அப்பயே கண்டுபிடிச்சிட்டான் அந்த 28லயே. அதுக்கப்புறம் 28லயே எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 80கள்ன்றது 80கள்ல அதிதீவிரமா பல நிறுவனங்கள் வந்தது. அப்புறம் ஆனா குறிப்பா அமெரிக்கா. ஆமா, அமெரிக்கா தான் ஆரம்பத்துல இருந்து எண்ணெய் கண்டுபிடிச்சது. வேற ஒரு சயின்டிஸ்ட், ஆனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேற ஒரு நாட்டை சேர்ந்த சயின்டிஸ்ட் தான் எண்ணெயை கண்டுபிடிக்கிறாப்புல. அப்புறம் அது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுக்கிறாங்க. அராம்கோலாம் 28லயே ஆரம்பிச்சிடுறாங்க, ரைட்டா? ஸோ அப்போ இப்படி இப்போ எண்ணெய் வளங்கள் எல்லா இடத்துலையும், குவைத்தில் பார்க்குறாங்க எடுத்து, அதுக்கப்புறம் யுஏஇல பார்க்குறாங்க, கத்தாரில், எல்லா இடத்துலையும் எடுக்கிறாங்க. 1800 எண்டு போல எண்ணெய் கண்டுபிடிக்கிறாங்க, ரைட்டா? 1910 20 30கள்லாம் எண்ணெய் ஒவ்வொரு நாடுகள்லையா இதாக ஆரம்பிக்குது. அப்புறம் அதை மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கார்கள்லாம் வருது, விமானம் கண்டுபிடிச்சி அந்த விமானம் ஓட ஆரம்பிக்குது. அப்போ எண்ணெய்களில் ஓடக்கூடிய வாகனங்கள் அதிகரிக்குது, புரியுதா? அதிகரிச்சோன்னா அது அப்படி போயிட்டு இருக்கு. முதல்ல நீராவியில் இருக்க அப்புறம் எண்ணெய் வருது. இப்போ இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்கிறது யாரு, இல்லைன்னா அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு தான் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது என்னன்னா, அமெரிக்கா என்ன பண்ணோன்னா, எண்ணெயை நாங்கள் தான் ரிஃபைன் பண்ணி எடுக்கிறோம், உனக்கு எல்லா டெக்னாலஜியும் சொல்லி கொடுத்த நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் போட்டு எடுத்துகிட்டு இருக்கான். இது ஒரு காலகட்டம் வரைக்கும் போகும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, சவுதி அரேபியா கிங் எதுக்குறாரு. ஒரு 20 வருஷம் எண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் வராரு. வந்ததுக்கப்புறம் எதிர்த்தோடனே அவரை முடிச்சிடறாங்க, குடும்பத்தில் இருக்கவனை வச்சு முடிச்சிடறாங்க. அதோட சவுதி அரேபியா சைலண்ட் ஆயிடுது. அமெரிக்காவை பகைச்சிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போயிடுது. இது பழைய வரலாறு. அதுக்கப்புறம் அவங்க ஆண்டான் அடிமையாக ஆயிடுறான். யார்? சவுதியாக இருந்தாலும் சரி, இன்னும் சில நாடுகள்லாம் ஆயிடுறான். அதுக்கப்புறம் குவைத்தில் பெரிய அளவில் எண்ணெய் வளம் இருக்கிறது தான் 80கள்ல சண்டை நடக்குது, 90கள்ல சண்டை நடக்குது. சதாம் ஹுசேன் கேப்சர் பண்ணுறாரு குவைத்தை கேப்சர் பண்ணணும். சதாம் ஹுசேன் ஒரு சக்தியாக வளர்ந்துடக்கூடாதுன்றக்காக சதாம் ஹுசேனை போட்டு அடிக்கிறாங்க. அதை முடிக்கிறாங்க, ஆட்டையை முடிச்சு. ஈராக்கையும் ஆட்டையை போட்டுருவாங்க, குவைத்தையும் ஆட்டையை போட்டுருவாங்க, எல்லா ஆட்டையை போட்டு கடந்த 90களுக்கு அப்புறம் 90க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்கு ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு போயிடுது. மேலே ஜோர்டானில் ஆரம்பிச்சு, இஸ்ரேல் பக்கத்தில் ஜோர்டான், புரியுதா? அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா கீழே ஈரானை தவிர அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஈராக்கு, சரியா? அப்புறம் இப்படி குவைத்து, அப்புறம் யுஏஇ, ஏன்னா எல்லா யுஏஇல உள்ள அமீரகம் அதான் யுஏஇ. இது எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடுது. கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு அமெரிக்கா என்ன பண்றான்னா, அப்ப இவங்க யாருக்கு பயப்படுவான், இவனை மிரட்டியே வச்சிருக்கணும். ஈரான் இவனை எதுக்குறான்.
அப்ப என்ன பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க அப்படின்னா, இவங்க பூரா சன்னி முஸ்லீம். யாரு? துபாய், ஷார்ஜா, அசல் கைமா, ஈரான் வந்து ஷியா. ஈராக்கு. ஏன்னா ஈராக்ல ஷியாவும் இருக்கான், சன்னி இருக்கான், கொஞ்சம் இருக்காங்க. ஸோ இப்படி இதெல்லாம் சன்னி முஸ்லீம் தான் மெஜாரிட்டி ஜாஸ்தின்னு ஒன்று சன்னி ஷியா சண்டை இழுத்து விடுறாங்க. அமெரிக்கா தான் தூண்டி விடுது. ஆமா, அது ஏற்கனவே அங்க இருக்க மதவாத முட்டாள்கள் வந்து சில இதை புரிஞ்சுக்கிறாம என்ன பண்றாங்கன்னா, இதை போரா எடுத்துட்டு போக கூடாது, ஒரே சகோதரருக்குள்ள எப்படி சண்டை போடுறதுன்றதை பார்க்காம என்ன பண்றாங்கன்னா, சவுதிக்கு ஈரானுக்கு தீரா பகையை ஏற்படுத்தி விடுறாங்க. சவுதியை வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா எதையாவது ஒரு சுட்டாதான துப்பாக்கி குண்டு காலியாக நம்மகிட்ட வாங்குவான், ராக்கெட் வாங்குவான், இவனுக்கு ஆயுதம் வித்துக்கிட்டே இருக்கணும். அமெரிக்காக்காக என்ன பண்ணான்னா, சவுதியை தூண்டி விட்டு அவன் நம்ம ஆண்டான் அடிமை, நம்ம சொல்றதுப்புறம் அவன் கேட்பான்ற மாதிரி ஈரானுக்கு சவுதிக்கும். அதே மாதிரி ஏமன் ஓமன் 2 நாடு இருக்கு. சரிதான், ஓமன் வந்து ஒரு மாதிரியா ஒட்டி போயிடும் அமெரிக்காவுக்கு சார்பா. ஆமா, ஏமன் வந்து அமெரிக்கா சார்பில் இதுக்கு சவுதிக்கு சார்பா அடிப்படுது. ஏமனுக்கும் சவுதிக்கும் சண்டை நீண்ட காலமா நடக்குது. ஓ ஓ ஓ. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஏமனை வந்து இவன் சப்போர்ட் பண்றான், யாரு? ஈரான். இது வந்து சவுதியை வந்து அமெரிக்கா வழக்கம் போல சப்போர்ட் பண்றான். இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கு. காலத்துக்கு இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ரெகுலரா அவன் ஆயுதத்தை வித்துட்டு இருக்கான். மேட்ரிக்கு பாரு, நான் தான் உனக்கு பாதுகாப்பு, உனக்கு ஆயுதமும் தரேன், நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ எனக்கு கப்பம் கட்டு, மாமூல் குடுன்னு சொல்லி அவனை மிரட்டியே வச்சிருக்கான். குவைத்தை மிரட்டி வச்சிருக்கான். குவைத்து முழு கட்டுப்பாடு இவன் கட்டுப்பாட்டில் இருக்கு. கத்தார் பார்த்தீங்கன்னா ராணுவமே கிடையாது. ராணுவம் ஃபுல்லாகவே யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஏதோ சைக்கிள் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட் மாதிரி அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க பூரா இருக்கும்போது ஈரான் மட்டும் தனியாக நிற்குது. கத்தார், யுஏஇ, அதில் உள்ள 5 கண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து சவுதி, குவைத்து, பஹ்ரைன் எல்லாமே எதிராக நிற்குது. இப்படி இருக்கு. அப்போ இந்த ஈரான்ற பூச்சாண்டி மாதிரி ஆக்கி ஒரு செட் பண்ணி ஒரு ஒரு டார்கெட் மாதிரி ஒரு இது ரெடி பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் வந்து ஒரு பழமைவாத நாடு, பழமைவாத இஸ்லாமியர்கள் பெண்களை ஒடுக்குற நாடு இப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றான் இஸ்ரேல். இஸ்ரேலை வச்சுதான், இஸ்ரேல் தான் இவனுக்கு அடியா. இந்த ஈரானை பற்றிய ஃபண்டமெண்டலிஸ்ட்ங்கிற அவனுக்கு வெஸ்டர்ன் மீடியாவை போட வைப்பான். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி பண்ணிட்டு இருக்கான், இந்த காலமா பண்ணிட்டு இருக்கான் இஸ்ரேல்ல. ஈரானுக்கு வந்து இஸ்ரேலை முடிக்கணும்னு தான் பல நாடுகளுடைய அடிப்படையான கொள்கையே என்னன்னா, நமக்கு முதல்ல எதிர்த்து இஸ்ரேலை முடிச்சிடணும். இஸ்ரேலுக்கு என்னன்னா, இந்த அரபு நாடுகள்ல, இஸ்லாமிய நாடுகள்ல எவனுமே பெரிய ஆளாயிடக்கூடாது. ஒண்ணு அவன் வந்து பெரிய ஆளா பணம் வச்சிருந்தா கூட ஆயுத உற்பத்தியிலேயோ ஆராய்ச்சியிலேயோ அறிவுபூர்வமான விஷயத்துல இறங்கிடக்கூடாது. அவன் காம களியாட்டத்துல சரக்கு இறக்கு அந்த மாதிரி நாசமா போறதுக்கு போயிட்டு இருந்தானா ஓகே, நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஆயுதம் தயாரிக்கிறேன், அறிவுபூர்வமா பெண்களை படிக்க வைக்கிறேன் அப்படி இப்படின்னா அவனை அழிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போதுதான் அதை இந்த முட்டாள்களுக்கு தெரியாது, பெருசா தெரியாது. ஆனா இறங்கி அவன்கிட்ட ஏன்டா போய் சண்டை பண்ணணும், நம்ம பாட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்புறம் என்னன்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஈரான் மட்டும்தான் பெண்களை படிக்க வச்சு. ஈரான்ல 98% பெண்கள் படித்தவர்கள், சயின்டிஸ்டாலாம் இருக்காங்க. படிச்சாலே எல்லாரும் தான் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஒரு அதிபரே பெசஸ்கியான் வந்து ஒரு எம்எஸ், எம்பிபிஎஸ் எம்எஸ், அவர் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர். புரியுதா உங்களுக்கு? யாரு? அதிபர் பெசஸ்கியான். அங்க உள்ள பெண்கள் வந்து அமெரிக்கா ஆவரேஜ் கூட அவ்வளவு கிடையாது. 98% பெண்கள் ஈரான்ல படித்தவர்கள். இதை கேள்விப்பட்டீங்களா நீங்க? இதை என்ன காட்டுறான்னா, படிப்பறிவு இல்லாதவங்க, பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது, பெண்களை நசுக்கிறாங்க. அங்க போனா பெண்கள் பூரா ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டுருக்காங்க, போட்டு டிஷர்ட் போட்டு மேல ஒரு ஹிஜாப், அந்த இது இங்க இருந்து இதுவரை மறைப்பாங்க. இந்த துபாக்கூர்கள் என்ன பண்ணான்னா, இதை பரப்பி விடுறாங்க, இப்படி பெண்கள் அடிமைகளா இருக்காங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அங்க மாதிரி பெண்கள் படித்தவர்கள் அமெரிக்காலே கிடையாது. அங்க உள்ள பெண்கள் ஆவரேஜ்ல அறிவாளிகள் அமெரிக்காலே கிடையாது, வளர்ந்த நாடுகள்லே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து கோமேனி வந்ததுக்கு அப்புறம் அது மத ரீதியான ஒரு மாதிரியான ஒரு அரசியல் அங்க இருக்குன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதை பிடிச்சவன் ஃபாலோ பண்ணலாம், பிடிக்காத பேசாம விட்டு போயிடலாம். ஆனா அடிப்படையா சில விஷயத்தை பின்பற்றி ஆகணுன்றது சட்டம். இவங்க என்ன பண்றாங்க, பெண்களை குடும்பப்படுத்துறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. அது கருப்பு அங்கி போடுறவங்க போட்டுக்கலாம், அது போடாங்க ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுட்டு தலையில இது மட்டும் போட்டுக்கிறாங்க. அவங்க உடை வந்து அவங்களோட உரிமை. ஆனா அந்த தலையை இது வரைக்கும் மறைக்கணும்ன்றது. பெண்கள் எல்லாம் ஸ்டைலிஷா இருப்பாங்க. ரூரல்ல எல்லாம் பெண்கள்லாம் வந்து இந்த ஹிஜாப் போட்டுலாம் வெளியே இருக்க மாட்டாங்க. நீங்க வந்து ரூரல் ஈரான்ல நீங்க உள்ள இந்த வீடியோக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூடியூப்லேயே இருக்கு.
அப்ப இதை ஒரு மாய இந்த என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் இந்த காலத்துல இந்த இந்த யூடியூப் இந்த சோசியல் மீடியாலாம் வரதுக்கு முன்னாடி அவங்க சொல்றது தானே பொய். அதை தானே இவங்க பூரா நம்புவாங்க. இந்த முட்டாள்கள் பூரா வந்துட்டு இங்க இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பான் வேர்ல்டு பாலிடிக்ஸை, இல்லைன்னா காலையில பேப்பர்ல படிச்சு கக்கத்துல வச்சுட்டு வந்து அவன் போய் வாந்தி எடுத்து விடுவாங்க. மேற்கத்திய ஊடகங்கள் ஒரு கும்பத்தை திட்டமிட்டு உலகத்துக்கு பறக்கிறது அது இவங்க மைண்ட்ல செட் ஆயிரும். இப்போ இங்க வந்து நிறைய பேர் ஒரு 70-80% பேர் ஒரு இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல இன்டர்நேஷனல் எல்லாரும் அமெரிக்கா சார்பா மண்டக்குள்ள ஏறி இருக்கும். அவன் மண்டக்குள்ள அமெரிக்கான்றது வந்து சிப்பு உள்ள இருக்கும். அது இயற்கையாகவே அமெரிக்காவில் போய் படிக்கணும், அமெரிக்காவில் வாழணும், நம்ம பிள்ளை அமெரிக்காவில் படிக்கணும், நம்ம பிள்ளை அமெரிக்காவில் செட்டில் ஆகணும் ஒரு கூமுட்டை கூட்டம் ஒன்று இருக்குது இந்தியாவில். தமிழ்நாட்டில் உலகம் பூரா இருக்குது அந்த கூட்டம். அந்த கூமுட்டை கூட்டத்தை சேர்ந்தவன் தான் வேர்ல்டு பாலிடிக்ஸ் நம்ம ஊரில் பேசிகிட்டு இருக்கான். அவன் என்ன பேசுவான்னா, அவன் மைண்டில் அமெரிக்கா தான் பெருசா, அதை தாண்டி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அந்த ஆங்கிளை வச்சுட்டு தான் இது எல்லாத்தையும் பேசுவாங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஈரானோட பார்வையில் பார்க்க மாட்டாங்க. அமெரிக்காவோட பார்வையில் ஈரானை எப்படி பார்க்குறான்னா அந்த பார்வையில் தான் இவனும் பார்ப்பான். ஏன்னா இவனுக்கு வர்ற பேப்பர், இவன் படிக்கிற பேப்பருக்கு ஏஜென்சி யாரு? அங்கேருந்து வெஸ்ட்ல வர்றது. வெஸ்ட்டுக்கு யார் ஃபீட் பண்றான்? அமெரிக்கா. ஸோ அவன் சொல்லி தர்றதை இவன் வந்து இங்கே வாந்தி எடுத்துட்டு இருப்பான். ஸோ இவங்களுக்கு எளவும் தெரியா எட்டும் தெரியான்ற மாதிரி கும்பல் தான் பெருங்கும்பல், பெருவாரியான கும்பல்கள் இங்கே இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த போர் நடக்கும்போது என்ன பண்ணா, கமேனியை கொண்டுட்டோம்னா தலைவன் தானே எல்லாருக்கும் பெருசு. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் பிரபாகரன் கொண்டது போராட்டமே நின்று போச்சு இல்லை. இப்போ தலைவனை காலி பண்ணிட்டாங்கன்னா அந்த நாட்டையே பிடிச்சிடலான்னு தான் அமெரிக்கா பிளான் போட்டான். புரியுதா? கமேனியை காலி பண்ணிட்டோம்னா நாடு விழுந்துரும். இப்போ சில டுபாக்கூட எச்சக்கலைகளை வச்சு நாட்டை பிடிச்சிடலாம். அமெரிக்க அடிமைகளை வச்சு அங்கே இருக்கான் பப்பு பாரு இல்லை பொம்பளைங்க இதெல்லாம் இருப்பாங்க. ஒரு 500 பேர் இருக்க மாட்டாங்களா? இந்த கலிசட கும்பலை வச்சு அந்த பழைய மன்னர் ஒருத்தர் கைத்தர அவன் போய் லண்டன்ல செட்டில் ஆகிட்டான். அவனை கொண்டு வந்து தலைவன் ஆக்கி விட்டோம்னா நமக்கு அடிமையை சூரமுக்கார் எப்படி ஜோர்டான் மன்னன் மாதிரியோ இவன் நம்ம அடிமையாக்கிட்டோம்னா ஈரான் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரணும், எண்ணெயை பூரா திருடி வித்துடலாம். இதுதான் வந்து அமெரிக்காவோட பிளான். அது என்ன பேக் ஃபயர் ஆயிடுச்சு. கமேனி ஏற்படுத்திய கட்டமைப்புன்றது வந்து அமெரிக்கா கற்பனையில கூட எட்டாத, இஸ்ரேலுடைய உளவு பிரிவான மொசாத் கற்பனை கூட பண்ணி பார்க்காத ஒரு பிளான். அதுதான் கமேனி அப்படின்றது. எப்ப தெரியுதுன்னா கமேனி இறந்ததுக்கு அப்புறம் தெரியும். நீங்க பல இங்கிலீஷ் படத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த மேக்னஸ் கோல்டு இந்த மாதிரி என்ன நிறைய படம்லாம் இருக்கும். அதுல போய் இந்த பழைய படத்துல பாத்தீங்கன்னா தங்கம் எடுக்க போவாங்க, வைரம் எடுக்க போவாங்க. வைரம் தெரிஞ்சிடும். அந்த கல்லை நகர்த்திட்டு வைரம் தெரிஞ்சிடும். ஆயிரக்கணக்கான பூச்சிகள், பாம்புகள் வந்து இவங்களை கொத்தி கை கெட்ட தூரம் இருக்கும், எடுக்க முடியாதுன்னு காட்டுவாங்க. இதுதான் வந்து ஈரான். கமேனின்ற வைரத்தை தூக்கிட்டோம்னா அது ஒண்ணுமே இல்லாத இடமாயிரும்னு கை வைக்க போய் எப்படி 1000 பாம்புகளும் இதுகளும் வந்து அடிச்சுவீங்களை எப்படி காலி பண்ணுதோ அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா கமேனியோட செட்டப் அந்த மாதிரி. கமேனி வந்து என்ன பண்றாருன்னா இவங்க இப்படிலாம் செய்வாங்கன்னு 25 வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சுதான் 82 பேர் கொண்ட ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய கும்பல். 82 பேரை கொல்ல முடியுமா நீங்க? எக்ஸ்பர்ட்ஸை 2 பேரை கொள்ளலாம், 4 பேரை கொள்வீங்க, 8 பேரை கொள்வீங்க, இல்லை 10 பேரை கொள்வீங்க. அதுக்குள்ள இந்த மீதி 60 பேர் இன்னொரு 10 பேரை ரெடி பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு செட்டப் இருக்கிறதே அவங்க சாதாரணமா நினைச்சிட்டாங்க. இது ஏதோ வந்து பார்லிமெண்ட் கமிட்டி நினைச்சிட்டாங்க. இந்தியாவில எல்லாம் இருக்கு பாருங்க, பார்லிமெண்ட் கமிட்டி போய் ஊர் ஊரா சுத்தி திரிவாங்க, இந்த மாதிரி நினைச்சிட்டாங்க. அடிச்சா மரண அடி. இவன் வந்து இங்கேருந்து இவன் என்ன நினைச்சானா, அமெரிக்கா வந்து நம்ம 2 போர்க்கப்பலை கொண்டு போய் அடிச்சோடனே நம்ம போர்க்கப்பலை இவங்க அடிப்பாங்க, நம்ம போர்க்கப்பல்ல இருந்து ஆயுதங்களை ஏவுகணையில் ஏவி ஈரானை நசுக்கிட்டு அந்த தீவை மட்டும் தூக்கி அதை ஆட்டையை போட்டு நம்ம காலத்துக்கும் அப்படின்னு பண்ணதை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவனோட சொத்துக்களை பூரா அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா சொத்து. இவனோட இன்வெஸ்ட்மெண்ட் பூரா யுஏஇல இருக்கு, துபாயில இருக்கு. கூகுள் கட்டடத்தை இடபிள்யூஎஸ் முந்தா நாள் நைட் நம்ம போட்டோம். இன்னைக்கு நைட்டு தாக்குதல் நடக்குதுன்னு நேற்று எல்லாம் நடந்திருக்கு. அது இனிமே தான் நான் போடணும். ஸோ வந்து என்ன அப்படின்னா அது கூகுள் கிடையாது, இது அமேசான் ஒர்க் ஸ்டேஷன், ஏடபிள்யூஎஸ்ன்னு சொல்லி. அதான் அந்த படத்தோட தான் நம்ம போட்டிருக்கோம். தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு இது அடி வாங்க போகுது அப்படின்னு. நேற்று நைட்டு அடிச்சு நாசக்காடாக்கிட்டாங்க. அந்த வீடியோ வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா முதல் கட்டமா ஒவ்வொரு ஈரான் வந்து தர்மத்துக்கு கட்டுப்பட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, நீ என்னுடைய பள்ளிக்கூடத்தை அடித்தேன்றா உன் பள்ளிக்கூடத்தை மட்டும்தான் நான் அடிப்பேன், நீ என்னுடைய ஆயுத கடங்கு அடிச்சேன்னா உன் ஆயுத கடங்கு மட்டும்தான் அடிப்பேன், நீ வந்து என் மக்கள் மேல குண்டு போட்டேன்னா நான் உன் மக்கள் மேல குண்டு போடுவேன், நீ என்ன செய்யறியோ அதுக்கு பதில் அப்படின்ட்டு
அவங்க அடிக்க அடிக்க என்ன பண்ணிட்டாங்கன்னா யார் மேல போடுதுன்னா, அமெரிக்கா சொத்துக்கள் பூரா எங்க இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட வளைகுடா நாடுகள்ல தான் எல்லா நாட்டிலையுமே அமெரிக்கன் ஏர்பேஸ் இருக்கு. சவுதியில இருக்கு, கத்தார்ல இருக்கு, கத்தார்ல 2 ஏர்பேஸ் இருக்கு, குவைத்தில் இருக்கு, ஏன்னா துபாயில இல்லை. அது மாதிரி இந்த அமெரிக்கனுடைய ட்ரம்ப்போட சொத்துக்கள் எல்லாமே எங்க இருக்குன்னா துபாயில இருக்கு. பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல யுஏஇல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த சொத்துக்கள் இருக்க இடத்த பூரா அழிச்சிட்டா. புரியுது அவனுக்கு. ஒருத்தர் பணக்காரன் சொல்லிட்டு இருக்கான், புதிய ஆள் ஒரு பங்களால இருக்கான், ஒன்று 10 பங்களா இருக்கு, வாடகை விட்டுருக்கான், 4 கடை இருக்கு, பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு, 2 ஹோட்டல் இருக்கு. அவன் பணக்காரன் அப்படியே அந்த வீட்லயே இருக்கட்டான், ஹோட்டலையும் அவன் கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டான், அடுத்த நாள் அவன் தெருவுக்கு வந்துருவான்ல. இதுதான் ஈரானோட பிளான். அதை வந்து அவங்களுக்கு தெரியல, அவங்க கண்டுபிடிக்கல, முதல்ல பிளான் பண்ணல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஈரான் நாட்டை பிறகு கம்பெனியை கொண்டு விட்டோம்னா அந்த ஆட்டையை போட்டு எண்ணெயை வித்துடலான்னு ட்ரம்ப் பிளான் போட்டான். நம்ம ஆட்சி காலத்துல ஒரு 20 லட்சம் கோடி நம்ம சம்பாரிச்சோன்னா அதை திருடிடுவோம், இந்த நாட்டை திருடிடுவோம், கியூபாவை திருடிடுவோம்னு சொல்லி பிளான் போட்டான். அடிச்சா மரண அடி. அவங்க எதிர்பாராத அடி விழுந்த உடனே ட்ரம்ப்போடைய சொத்து மதிப்பே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன ஒருத்தனுக்கு வந்து எது போனாலும் தனிப்பட்ட முறையில சொத்து வச்சிருந்தாரா? அமெரிக்காவோட சொத்து இல்ல, அமெரிக்காவோட சொத்தும் இருக்கு. தனிப்பட்ட முறையில ட்ரம்ப் வந்து பிட்காயின் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான், ட்ரம்ப்னு, காயின் ட்ரம்ப்னு. அதோட பிசினஸ் டோட்டலா ஒழிச்சு விட்டாங்க. அதோட சொத்து மதிப்பு வந்து போருக்கு முன்னாடி 88,000 கோடி. ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு கிடையாது. ஜெயிச்ச உடனே அது 88,000 கோடி அளவுக்கு அதோட சொத்து மதிப்பு இருந்தது. இப்ப 22,000 கோடிக்கு வந்துச்சு. முடிஞ்சா ட்ரம்ப முடிச்சு விட்டாங்களா? அதுல ஆத்திரம் கொண்டு கொதிச்சு என்ன பண்றான்னா, பள்ளிக்கூடத்தை தாக்குறான். பள்ளிக்கூடத்தை தாக்குனா குழந்தைகள் சாகும். குழந்தைகள் செத்தா அந்த ஏரியாவே ஒரு பரபரப்பாகி இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்புவாங்க. இல்லை, நீ சண்டை போட்டனால தானே பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு சென்டிமெண்டாட்டை அடிக்கிறாங்க. அடிச்சு கொடூரத்தை பண்றான். பள்ளி குழந்தைகளை கொள்றான், 118 குழந்தைகளை கொள்றான். கொன்ன உடனே ஈரான் என்ன பண்ணா, அதே மாதிரி பள்ளி குழந்தைகளை கொள்ளல, இஸ்ரேலை நாசப்படுத்தி. நேத்து நைட்டு நடந்த தாக்குதல் தான் உச்சகட்டம். இஸ்ரேல்ல நடந்தது. இஸ்ரேல்ல முன்னாள் நேற்று நடந்தது இங்க வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நிறுவனம். அது நேத்து நைட்டு 2 தாக்குமே இஸ்ரேலே அடி. நேத்து வந்து ஏடபிள்யூஎஸ்ல அடி நாசக்காடாயிடுச்சு. முன்னாடியே வார்ன் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவோட 18 முன்னணி நிறுவனங்கள், அமேசான், ஆப்பிள், ரைட்டா, அப்புறம் ஜேபி மார்கன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவிடியா, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட், கூகுள், இப்படின்னு சொல்லி 18 நிறுவனங்கள். ஏன்னா நிறைய நிறுவனங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி போயிங்கு, 18 நிறுவனங்களுக்கு முதல்ல எச்சரிக்கை கொடுத்துச்சு, லிஸ்ட் போட்டு. யார்? ஈரான். இந்த 18 நிறுவனங்களும் உன்னுடைய சொத்துக்களையோ உனக்கு தேவையான ஃபைல் வச்சிருந்த சிஸ்டம் வச்சிருந்தேன்னா எடுத்து ஓடிடுங்க, நைட் அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நேற்று அடிச்சாங்க. நேற்று அடிச்சது 4 நிறுவனங்கள் தான். அது அமேசானு. இப்போ அமேசான் ஒர்க் ஸ்டேஷன் அங்கே ஒரு பெரிய இது இருக்கு. அரேபியன் கண்ட்ரிஸுக்கு பூராமே அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. பல ஆயிரம் கோடி மதிப்புடைய அந்த நிறுவனம் ஒரே நாள் நைட்ல தீபாவளி கொண்டாடிட்டாங்க. நேற்று நைட்டு டோட்டலா காலி. முந்தா நாள் நம்ம அதை போட்டிருக்கோம், இன்னைக்கு நைட் அதை அடிக்க போறாங்க அப்படின்னு. ஏன்னா அது எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அதுல முதல்ல ஏடபிள்யூஎஸ் தான் அடிக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம தான் சொல்லியிருந்தோம். அந்த போட்டோவோட தம்ப்நெயில்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஏடபிள்யூஎஸ் போட்டோ தான் போட்டுருக்கோம். நேற்று நைட்டு அதை அடிச்சு காலி பண்ணி மொத்தமா முடிச்சு கட்டிட்டாங்க. மைக்ரோசாஃப்டை முடிச்சு கட்டிட்டாங்க. இன்னும் கூகுளில் கை வைக்கல, இன்னும் கூகுளில் கை வைக்கல, போயிங்கில் கை வைக்கல, நவேடாவில் கை வைக்கல, ஜேபி மார்கன்ல கை வைக்கல. இன்னும் அடுத்தடுத்து இதை பண்ணா அடுத்து வைப்பாங்க. ஸோ இப்படி அடிச்சு நாசக்காடாக்கிட்டாங்க நேற்று நைட்டு. ஸோ இப்போ என்னன்னா, ட்ரம்ப் வந்து பேக் அடிச்சிட்டான். இஸ்ரேலை கைவிட்டு ஓடிட்டாரு. இஸ்ரேல கைவிட்டு இல்லை, இஸ்ரேல் கட்டுப்பாட்டுல தான் அமெரிக்கா இருக்கு. இதை தான் நம்ம முதல்ல ஜீவா டுடேல தான் அதை பத்தி பேசியிருப்போம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அமெரிக்கா வந்து யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னா இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுல இருக்கு. பைடனே அப்படிதான் சொன்னாங்க. ஆமா, எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அந்த இனம் தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒபாமா மாதிரி ஆட்கள் கூட இஸ்ரேல் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுல தான். கருப்பினம் வந்தாலும் எல்லாம் யார் வந்தாலும் சரி, அவங்களோட அதிகாரிகள் பூரா இங்க இருக்கிற 3% கும்பல். நீங்க யாரு வேணாலும் தேவகவுடா, மம்தானி போன்றவர்கள் கொஞ்சம் டிஃபரெண்டா. மம்தானி வந்து சாதாரண மேயர் தானே. சென்னை மேயர் என்ன பண்ணிடுவாரு?
அந்த மாதிரி தான். மம்தானி வந்து சென்னை அதோட ஒரு பெரிய ஒரு வசதியான நகரோட மேயர். ஆனா இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்க. மக்கள் மத்தியில ட்ரம்ப் பேரை கெடுக்கிறதுக்கு அவருக்கு பயன்படுவாங்க. ஸோ மக்களை திரட்டி போராடுறதுக்கு அவங்க பயன்படுவாங்க. மக்கள்கிட்ட வந்து உண்மையான கருத்துக்களை கொண்டு விதைக்கிறதுக்கு மம்தானி போன்றவர்கள் இன்னும் பலரும், அது மதம் மொழியெல்லாம் கிடையாதுங்க. வந்து 70% அமெரிக்கர்கள் இப்போ எடுத்த சர்வேல ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்காங்க. ட்ரம்ப் ஒழிச்சு கட்டணும், ட்ரம்ப்பை துரத்தி விடணும்னு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இது தீவிரம் அடையும் போது என்னன்னா ட்ரம்ப் பேர் உள்ளூருக்குள்ளேயும் கெட்டு போயிருது. 1948 அப்புறம் இந்த புதிய இஸ்ரேல் உருவாச்சுல, அதுக்கப்புறம் இஸ்ரேல் வாங்கின மரண அடி இப்பதான். பாதி இஸ்ரேல் நாசமாயிடுச்சு. அவர்களோட சயின்ஸ் சென்டர்ல இருந்து, ரிசர்ச் சென்டர்ல இருந்து, மொசாத் ஆபீஸ்ல இருந்து, அதே மாதிரி உளவு பிரிவு இப்ப முந்தா நாளுக்கு முதல் நாள் 2-3 நாளைக்கு முன்னாடி அவர்களுடைய ரிசர்ச் சென்டர் டெல்லவீவ்ல இருக்கு. நடுவுல 18 ராக்கெட் சர மாதிரியான அடிச்சு மண்ணு காடா, மண்ணு தூசி குப்பை ஒரு ஒரு அரை மணி நேரம் தான். அந்த 8-10 மாடி பில்டிங் வந்து சாம்பலா போச்சு. ஆனா இப்ப வரைக்கும் இஸ்ரேல் 18 பேர் காயம் இருக்கான். இவ்வளவுதான் அமைச்சர் வெளியே கொடுக்குற அவன் நாடே போச்சு. எப்படி அவங்க செத்துருந்தான்னா ஒரு 5000 பேருக்கு மேல செத்துருப்பான். செத்தது மட்டும், ஏன்னா பாப்புலேஷன் கம்மினால செத்துருப்பான். ஒரு ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் நாசமாகி அப்படியே காசாவை பார்த்த மாதிரியே இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, கிளவிலாம் சொல்லுவாங்க, அப்படியே உங்க அப்பா பார்த்த மாதிரியே இருக்கியாடா நீ அப்படின்ற மாதிரி. காசாவை பார்த்த மாதிரியே எது இருக்கு? இஸ்ரேல் இருக்கு. காசாவுக்கு போன வருஷம் காசா எப்படி பண்ணானோ அந்த நிலைமையில இன்னைக்கு இஸ்ரேல் இருக்கு. ஆனா அவன் வந்து எந்த செய்தியுமே இது வரைக்கும் சொல்ல. இதுதான் வெஸ்ட், இதுதான் வந்து மொசாத்து, இதுதான் இஸ்ரேல். அவன் என்ன நரேட்டிவ் செட் பண்றானோ அதுதான் வெஸ்ட் போடுவான். அதுதான் இவங்க உட்காந்து இங்க பேசிட்டு இருப்பாங்க. ஏண்டா ஊரே நாசக்காடாகி பாதி பேர் சேர்த்து புதைச்சு விட்டாங்க. நெதன்யாகு உயிரோட இருக்கான்றது கன்ஃபார்ம் இல்லை. ஆனா நீ என்ன சொல்லி 16 பேர் சேர்த்துட்டா நீங்க உட்காந்து பேசிட்டீங்களே, உங்களாம் வெக்கமான சுடு சொன்ன இல்லையான்னு தான் கேட்கணும். மொத்தமே இந்த போர்லயே அமெரிக்கன்ஸ் வந்து 118 பேர் தான் காயம் அடைஞ்சிருக்காங்க. 20 பேர் செத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 12 ஏர்பேஸ் காலி பண்ணிட்டு ஓடுறதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் போனா 10 நாளைக்கு முன்னாடி. ஏர்பேஸை காலி பண்ணிட்டு ஜோர்டானுக்கு போயிட்டு இருக்கு வண்டி சர மாதிரி. அங்க உள்ள சோ இவ்வளவு பேர் காலி பண்ணி ஓடுறான்னா 18 பேர் காயம்னா இவன் யாரை நக்கல் பண்றான்? 100 சில பேர் தான் காயப்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அமெரிக்கன்ஸ் மட்டும் ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் இருக்குங்க. இப்ப கொண்டு போய் அந்த தீவுல இறங்குறாங்க ஈரான்ல. இதுல பாராசூட்ல வீடியோ கேம்ல சுட்ட மாதிரி சுட்டு கொண்டு போட்டாங்க. அவனெல்லாம் காணான்ற லிஸ்ட்ல கொண்டு போறான். ஏன்னா டெட் பாடியை கொண்டு போனா அமெரிக்கால பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி அப்படியே கடல்ல தூக்கி போட்டு 114 வீரர்களை காணவில்லை, 2 பேர் மட்டும் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். இது எல்லாமே அவங்க நரேட்டிவ் செட் பண்றதா வெஸ்ட் மீடியா போடும். அந்த ஏஜென்சியை பார்த்தா இங்க உள்ள மீடியா போடும். அதை பார்த்தா இவங்க பேசுவாங்க. புரியுதா? லட்சக்கணக்கான கோடிகள், அதாவது போர் ஆரம்பிச்சு 28 ஆரம்பிச்சு 4 நாள் தான் அமெரிக்கா பெருசா இறங்காதப்ப 1,30,000 கோடி லாஸ். எப்ப எத்தனை நாள்ல? 3 நாள்ல. இப்ப கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடிக்கு மேல லாஸ் வருதுன்னு சொல்லி அமெரிக்க மீடியாக்கள் சொல்றான். அமெரிக்க மீடியாவே சொல்றான் 8 லட்சம் கோடிக்கு மேல. இவன் வந்து ட்ரம்ப் கணக்கு போட்டதே தன்னுடைய பதவி காலம் முடியறதுக்குள்ள அரபு நாடுகள்ல இருந்து 8 லட்சம் கோடியை முதலீடு நான் இருப்பேன். ஆனா இந்த மூதேவி என்ன பண்ணிச்சுன்னா இருக்கிற அமெரிக்க காசை 8 லட்சம் கோடியை காலி பண்ணி விட்டுருச்சு. போய் இதுக்குள்ள தேவையாது உனக்கு? திருட போய் இருந்ததே ஒரு இடத்துல திருடுறாங்க. அந்த 5 பவுன் செயினோட போய் இன்னொரு இடத்துல திருடும்போது போலீஸ் பிடிச்சி ஏற்கனவே மாட்டாத 5 பவுன் செயினையும் விட்டுட்டு ஜெயிலுக்கு போன கதையை ஆயிட்டான் ட்ரம்ப். இப்ப இப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல ஓட வரட்டுமே. ட்ரம்ப் வந்து ஒரு உலக பொய்யன்னு சொல்லி வெஸ்டர்ன் மீடியாவே எழுத ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு சப்போர்ட்டா இல்லப்ப. ஐரோப்பிய நாடுகள் எவனும் சப்போர்ட்டா இல்ல. இந்த ஹார்மோஸ் அணை குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்த அது நாங்க பாத்துக்கிறோம்ட்டாங்க. இல்ல ட்ரம்ப் நேத்து என்ன சொல்றாங்கன்னா, எப்படி சுத்தி வளைச்சு எப்படி டுபா கொடுப்பாருங்க. ஹார்மோஸுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, புரியுதா? நேற்று பேட்டி கொடுத்ததுன்னா ஹார்மோஸுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லையா, அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, உங்களுக்கு தான் பாதிப்பு. நீ வேணா போய் பேசியோ இல்லை ஆளை வச்சோ மீட்டுக்கோ, உன் கப்பல்லாம் மீட்டுக்கோ, நாங்கள் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எப்படி? இவனாலதான் ஹார்மோஸே மூடி இருக்கு. இவன் போற நிறுத்தினானா ஹார்மோஸை திறந்து விட்டுருவாங்க. இவன் வந்து என்ன பண்றான்னா எல்லாரையும் கூட்டு பார்க்கறான், வரல. என்ன
இப்போ இந்த ஸ்கூல்ல எல்லாம் செய்வாங்க இல்லை, கேடு கட்டவன் ட்ரம்ப். இந்த ஸ்கூல்ல சின்ன பையங்கெல்லாம் செய்வாங்க. எவனா சண்டை இழுத்து விடணும்னா, டேய் உங்க அக்காவை தப்பா பேசுறான்டா, உங்க அம்மா போய் தப்பா பேசுறான்டா பத்தியாடா அப்படின்னு இவன் கோவப்பட்டு அவன் அடிச்சுடுவான். இந்த மாதிரி இந்த டுபாக் ஒரு சிவியில சொல்றேன், உங்களுக்கு மான வைக்க ரோசம் இல்லை யூரோப்பியன் யூனியனுக்கு நாட்டோவுக்கு சண்டை போடுற பயப்படுறீங்களா நீங்க? அண்ணா அவங்க பார்த்தா அமைதியா டே மெண்டல் போடாங்கட்டு லூசு கம்நாட்டி அப்படின்ட்டு எல்லாம் அமைதியாயிட்டாங்க. லோக்கல்ல பண்ற மாதிரி தான். நீ எங்களை தூண்டி விடுறியா, நாங்க பாத்துக்கிறோம் எங்க பிரச்சனையே, நீ போ அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தனியா விட்டோன்னு இப்ப ட்ரம்ப் வேற வழி இல்லாம என்ன சொல்லிட்டான், போரில் வெற்றி வடிவேல் மாதிரி வெற்றிவேல் வீரவேல் நாங்க தான் ஜெயிச்சிட்டு காமிச்சிட்டு நாங்க ஜெயிச்சிட்டோன்றான். சாவி வழியா பாக்குறான் ஈரான் என்ன பண்றாங்கன்னு. ஆமா, ஐயோ பல்கா வர மாதிரி டக்குன்னு நாங்க ஜெயிச்சிட்டோம், போர் நிறுத்திட்டோம், அவ்வளவுதான். ஏன்னா நாங்க நினைச்சது எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன ஈரான்ல வந்திருக்க ஆட்சியே இவருக்கு சாதகமான ஆட்சிங்கிறாரு. அதான் அதைத்தான் சொல்றல, அவன் ஏதோ மாய உலகத்துல இருக்கான். அவன் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்க, நாங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு பொண்ணு ஆமா உடல்நிலை மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, உடனடியாக மருத்துவமனையில ட்ரம்ப் சேர்க்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு கேஸ் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆபரம் டுபாக் ஒரு ட்ரம்ப் வீட்டுக்கே வெள்ளை மாளிகையிலே தனி ரூம்ல தான் படுத்திருக்காங்க. அப்படியா? வந்து சேர்க்கறது இல்லையா? 2-3 வைஃப்ல இல்ல, இப்ப இருக்கிறது ஒண்ணுதான் இருக்கணும். பிரசன்ட்ல ஒண்ணுதான் இருக்குது, சட்டப்படி மூணாவது தான். பட் இது ஒண்ணுதான் இருக்கு. இப்ப ஒன்னும் பண்ண முடியாம காட்டுறேன். முடியாம அவமானப்பட்டு அமெரிக்கான்ற ஒரு சூப்பர் பவரா இருந்த நாடை கொண்டு போய் இழுத்து போட்டு சாணி அடி வாங்க விட்டு, அமெரிக்கானா எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க, சூப்பர் பவர்னு இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிருந்தாங்க. அத வல்லரசு ஈரான் தான், உலகின் வல்லரசு தான் அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. அவங்கள யார் ஆக்கி விட்டாலும் அவங்க ஆக்கி விட்டாங்க. இப்ப அவங்க டெல்லவில இருந்து ஏதோ பக்கத்துல ஒரு தீவுக்கு ஓடுவாங்களே எப்பவுமே சேஃபா, அதெல்லாம் ஓடிட்டாங்க. 20 லட்சம் மக்கள் அங்க இருந்து அங்க ஓடிட்டாங்க. வெளிநாடுகளுக்கு ஓட்டாங்க, யூரோப்பியன் யூனியனுக்கு ஓட்டாங்க, கப்பலா ஏறி ஓடுறாங்க. ஈரான்ல இஸ்ரேல்ல இருந்து 18 பேர் காயம் நீடா, அப்புறம் எதுக்கடா எத்தனை லட்சம் பேர் ஓடுறாங்க அப்படின்னு எவனும் வெஸ்டர்ன் மீடியா எழுதுறதே இல்லை. சோசியல் மீடியால தான் வீடியோ வந்துகிட்டு இருக்கு லைவா. ஸோ இந்த மாதிரி மானங்கெட்டவர்களும் முட்டாள்களும் அமெரிக்க அடிமைகளும் அமெரிக்க மைண்ட் செட்டில் உள்ளவனும் உலகம் பூரா பேசிட்டு இருக்கேன். அவங்க இப்போ தோத்து ஓடிட்டாங்க. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்புறம் இப்ப எல்லாரும் ஈரானை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கும்பல்லாம் சர்வதேச பாலிடிக்ஸ் பேசுற கும்பல்லாம் இப்பதான் மெதுவா ஈரானை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குது. இப்பதான் இவங்களுக்கு உண்மை. ஏன்னா அடிமையில் அடி அவமானம் மேல அவமானம் வரும்போது இவங்க ட்ரம்ப் கிடையாது இல்லை, இவங்க கொஞ்சம் மாணவர்கள் வைக்க ரோசம் இருக்குல்ல. ஸோ இவர்கள் அதை பத்தி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்ப இறங்கி உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம். ஸோ இப்ப ஈரானுக்கு வெற்றி, இனி இவன் குண்டு போட மாட்டான் இஸ்ரேல். அவன் ஆளே அவுட்டு இல்ல, இஸ்ரேல் குண்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கான். அவன் சாக வரைக்கும் போடுவான். அவனுக்கு என்னன்னா இந்த போரை நடத்தினாதான் நம்ம பிரதமராகவே இருக்க முடியும் அப்படின்னு. அவனுக்கு இருக்கிற 60, நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், 102 சீட்டு, 102 இடங்கள் பார்லிமெண்ட்ல. அதுல என்னன்னா 61 இடங்கள் இருக்கவன் தான் 101 இடம் வேணும். 61 இடம் இருக்கவன் தான் மெஜாரிட்டி. 62 இடங்கள் வைத்திருப்பவர்கள் தான் மெஜாரிட்டி ஆட்சி அமைக்க முடியும். இவனுக்கு வெறும் 32 இடம் தான் இருக்கு நெதன்யாகு. ஸோ அதனால அந்த ஆட்சி அதையும் கலைச்சி விட்டாங்க. இப்போ மைனாரிட்டி ஆகி காபந்து அரசு தான் அங்கே நடக்குது. இப்போ பதவியில இருக்கணும் அப்படின்னா மனிதர்கள் சாவதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான், அந்த போரை நடத்திக்கிட்டே தான் இருப்பான். ஒன்று அந்த போரை முடிக்கணும் அப்படின்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று அந்த மேட்டரை முடிக்கணும், இல்லைன்னா இன்னும் ஓட ஓட அடிக்கணும். ஈரான் இன்னும் அடிச்சுட்டு தான் இருக்கு. நேற்று நைட்டு கூட வர மாதிரி அடிச்சு. இப்போ ஹார்மோஸ் நீரிணை வழியா போறவங்களுக்கு ரேட்டை ஏத்திட்டாராம ஈரான். ஆமா, அது பிசினஸ் தானே. எவ்வளவு நாள் அவங்க ஒருவேளை ஈரானுக்கு பொருளாதார பலத்தை பெரிய பலத்தை ஏற்படுத்தி ட்ரம்ப் என்ற முட்டாள் தான் பொருளாதார பலத்தை ஏற்படுத்தி ஈரான் இந்த உலகத்தில் யார் அப்படின்ற காமிக்கிறதுக்கு ஒரு வழியை செஞ்சு வச்சு அமெரிக்காவை அசிங்கப்படுத்தி சூப்பர் பவரா இருந்த அமெரிக்காவை கேவலப்படுத்தி எல்லாம் பண்ணது யாருன்னா இந்த மெண்டல் ட்ரம்ப் அப்படின்னு தான் அமெரிக்க மக்கள் ஒவ்வொருத்தரும். இப்போ ஈரான் அமெரிக்க மக்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஈரானுடைய தலைவர் என்ன அப்படின்னா, உங்க மேல எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, உங்க அரசாங்கம் இது போன்ற முடிவை எடுத்து எங்க மேல இது பண்ணும்போது தான் நாங்க இந்த தாக்குதல் நடத்த இது பண்ணியிருக்கோம், நீங்க சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ இது மேலும் அவமானத்தை உண்டு பண்ணியிருக்கு ட்ரம்புக்கு, அந்த அரசாங்கத்திற்கும். ஸோ எனவே இது முடிஞ்சிடும் விரைவில், 2-3 நாள்ல. அந்த ஒரு வாரத்துக்குள்ள ட்ரம்ப் முடித்தே ஆக வேண்டும், இல்லைன்னா ட்ரம்ப் இன்னும் மோசமான விஷயங்களை சந்திக்க வேண்டி வரும். ஆனா பரவாயில்ல, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சீனாக்கு மட்டும் ஃப்ரீன்னு இருக்காங்க ஹார்மோஸ் நீரிணை வழியா. இல்ல அது என்ன வாங்கிக்கணுங்கிற ஒப்பந்தத்தை அடிப்பில்ல பண்ணிருக்காங்க.
அது எதற்காக ஈரான் கொடுக்குதுன்னா இந்திய மக்களுக்காக, இந்திய அரசுக்காக கிடையாது. மக்கள் நம்ம மேல இருக்காங்க. அதுவும் குறிப்பா தென்னிந்திய மக்கள் நம்ம மீது வந்து இந்தியாவை காப்பாத்துறதே சவுத்து தான். இந்தியாவுக்கு உலக அளவில் அடையாளம் பெருமை தர்றது. இவங்க மஞ்சள் குடிச்சிட்டு இருக்காங்களே தவிர இவங்களோட ராஜதந்திரத்தை வச்செல்லாம் இல்லைன்றத தெரிஞ்சுக்கணும். அதனால இது பண்ணிட்டு இருக்கு. இப்ப ஐரோப்பிய நாடும் ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்துது ஈரானோட. இப்போ வந்து என்னன்னா நடுநிலையாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இப்ப ஆளே இல்லாம போயிட்டாங்க. இப்ப ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்காதவன், சைனாவை தான் இப்ப தொங்கிட்டு இருக்காரு. இப்ப இந்தியாவையும் இறக்குவதற்கு ட்ரம்ப் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா பாகிஸ்தான்லாம் எவனும் நடுநிலையால மதிக்க மாட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியால விமானத்துல அமைக்கவா அமெரிக்கா இல்ல இந்தியால எப்படி விமானத்துல நடுநிலையா பேச்சுவார்த்தை நடத்தி அர்மூஸ் ஓபன் பண்றதுக்கு பாகிஸ்தானை இறக்கி விட்டாங்க. பாகிஸ்தான்லாம் ஒரு நாடாவே மதிக்க மாட்டாங்க. என்ன இது மாதிரி நாய் கையில லெட்டர் கொடுத்து விட்ட மாதிரி தான் கதை. அதை எவனும் மதிக்கல. அதனால பாகிஸ்தானும் வெளில போயிடுச்சு. பாகிஸ்தானை துரத்தி விட்டாங்க. இப்ப இந்தியாவை எதிர்பார்த்துருக்கேன். இப்ப இந்தியாவில கொஞ்சம் குளறுபடி இருக்கு. இந்தியா ஒழிக்கணும், மோடியை ஒழிக்கணும்னு இருக்கும்போது திருப்பி மோடியை தூக்கி விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல அது அப்படியே தொங்கல்ல இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல இந்த பிரச்சனை தீர்ந்து பார்ப்போம். இது எதை நோக்கி போகும், எப்படி இதனுடைய தொடர்ச்சி ஆதி அந்தம்ங்கிற மாதிரி தொடக்கத்திலிருந்தே இதனுடைய மூல காரணங்கள், பின்னாடி உள்ள புவிசார் அரசியலை குறித்து தொடர்ச்சியா நீங்க பேசிட்டு வரீங்க. நம்மளும் தொடர்ச்சியா நேர்காணல் எடுத்துட்டு வரோம். இப்ப எந்த நிலையில இருக்கு, அடுத்து எதை நோக்கி போகுது, இது மற்ற நாடுகளில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு எல்லா தளத்திலையும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவா பதிவு செஞ்சீங்க. நன்றி.